சங்க இலக்கியம் கிமு 3 முதல் கிபி 3 வரை இடைப்பட்ட காலம். பாண்டியர்கள் சங்கமைத்து தமிழ் வளர்த்த காலம். சங்க காலத்தில் எழுந்த நூல்கள் சங்க இலக்கியங்கள்னு சொல்கிறோம். சங்க நூல்கள் அல்லது இலக்கியங்கள்னு முதல்ல சொன்னது இறையனார். சங்க இலக்கியம் அப்படின்ற வார்த்தையை சொன்னது நக்கீரர். இதனை சான்றோர் செய்யுட்கள், வீர இலக்கியங்கள், திணை இலக்கியங்கள், மக்கள் இலக்கியங்கள்னு சொல்லலாம். சங்க இலக்கியங்கள் உள்ள பாடல்களோட மொத்த அடிகள் 26,350 அடிகள், 2,381 பாடல்கள் இருக்குது. மொத்த புலவர்கள் 473 பேர் பாடியிருக்காங்க. அதில் பெண்பார் புலவர்கள் 30 பேர். அதிக பாடல் பாடியவர் கபிலர் 235 பாடல்கள் பாடியிருக்காரு. அதிக பாடல் பாடிய பெண்பார் புலவர் ஔவையார் 59 பாடல்கள். அகத்தியம் அப்படின்றது 3 காலங்களில் இடம்பெற்ற நூல், ஆனால் கிடைக்கப்பெறாத நூல். தொல்காப்பியம்ன்றது கடைசி 2 காலங்களில் இடம்பெற்ற நூல். மொத்த பாடல்கள் 1610 பாடல்கள். சங்க இலக்கிய நூல்களை தொகைப்பாட்டு அப்படின்னு இரண்டாக பிரிக்கலாம். பல புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பை தொகையினும், தனி ஒரு புலவர் பாடிய பாடலை பாட்டு என்றும் சொல்லலாம். சங்க இலக்கியங்களில் வரும் அகப்பாடல்கள் பாத்திரங்கள் கூற்றிலும், புறப்பாடல்கள் புலவர் கூற்றிலும் அமைந்துள்ளன. 14 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லலாம். 8 தொகை மற்றும் 10 பாட்டு கடைச்சங்க இலக்கியமாகும்.